அனைவருக்கும் வணக்கம். சிறடிக்க சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு பார்க்கலாம். மீனா வந்து பூ கொடுக்குறதுக்காக விஜயோட ஃப்ரெண்டு பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகிறாங்க. ஆண்டி இந்தாங்க பூ அப்படிங்கிறாங்க. வா மீனா வா வா, எத்தனையோ இடத்துல நான் பூ வாங்கியிருக்கேன்ப்பா, ஆனால் உங்ககிட்டக்க வாங்கின பூ தான் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு மலர்ந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு பூ ஹேரி பேக் மோந்து பார்த்து அப்படியே நல்ல மனமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ ஆண்டி, சாமிக்கு போடுறத மோந்து பார்க்கக்கூடாது, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஐயோ ஆமாம் 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 மீனா, எனக்கு ஞாபகம் மறதி வர வர கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. பாரு, ஆனால் நான் பார்வதிக்கு வந்து எவ்வளோ க்ளோஸாக இருந்தேன், அன்றைக்கி கூட உங்கள் வீட்டுக்கு வந்தேன், ஆனால் அவள் வந்து நான் முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன் அப்படிங்கிற காரணத்துக்காக என் சரியாகவே பேசவே மாட்டேங்கிறா. ஆனால் நான் என்ன பண்ணட்டும், முத்து வந்து ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, எல்லாரும் மாதிரி பார்வதி வந்து முத்துவை வந்து கவனிக்க மாட்டேங்கிறா. மனோஜ் ஒரு மாதிரி நடத்துகிறா, முத்து ஒரு மாதிரி நடத்துகிறா. ஆனால் நான் அப்படி இருக்க முடியுமா? என் ஃப்ரெண்டோட பிள்ளைங்க எல்லாமே எனக்கு ஒன்று தானே. முத்து வந்து என்கிட்ட கேட்குறான், எங்கள் அம்மாவுக்கு தான் என்னை பிடிக்காது, உங்களுக்குமா என்னை பிடிக்காது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் முத்துக்கிட்டக்க வந்து அப்படிலாம் உண்மையெல்லாம் சொன்னேன். ஆனால் பார்வதி என்னடனா நான் உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்லி என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா. ஆனால் பார்வதி குணம்லாம் அந்த அளவுக்குலாம் ரொம்ப நல்ல இதெல்லாம் கிடையாது. விடுக்கு விடுக்குன்னு பேசிடுவா. யார் மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவள் மனசில் என்ன தோணுதோ அதை உடனே பேசிடுவா. ஆனால் அண்ணாமலை அண்ணே எவ்வளோ நல்லவர் தெரியுமா. அப்படி இருந்த பார்வதி கூட இத்தனை வருஷமாக 30 வருஷமாக குடும்பம் நடத்திட்டு இருப்பாரா. இதே வேறு யாராக இருந்தானா ஒன்று வீட்டுக்கு அனுப்பியிருப்பாரு அவரை, இல்லை அவர் டைவர்ஸ் வாங்கிட்டு தனியாக பிரிஞ்சு போயிருப்பார். அண்ணாமலை அண்ணன் எவ்வளோ தங்கமான குணம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா ரொம்ப நல்லவர் தான் ஆண்டி அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. அதே ஏத்தாப்பில் விஜயாவுக்கு ரோஹிணி மருமக நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்த மருமக, அவ்வளோ எவ்வளோ தங்கமான குணம் தெரியுமா. ஒன்றை மாதிரி அவ்வளோ ரொம்ப நல்லவா. வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, வீட்டில் வந்து எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2 லட்சம் பணத்தை கூட அவள் தான் கொடுத்தா தெரியுமாண்ணே. என்ன பணம் ஆண்டி, என்ன பணம், எந்த பணம் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. ஆமாம்மா, எங்கள் வீட்டில் திருடு போச்சு அந்த பணம். அவள் மீனா ரோஹிணி வந்து விசாரிச்சா யார் என்ன ஏது அப்படின்ட்டு காணாம போச்சு சொன்னதுக்கப்புறம் இதனால் மீனாவுக்கு வந்து ரொம்ப கெட்ட பேர் வருது. மீனா மேலே தான் எல்லோரும் பழிய தூக்கி போடுறாங்க. அதனால் மீனாவோட பேர் வந்து எங்கள் குடும்பத்தில் கெட்டு போகக்கூடாது, எங்கள் குடும்பத்தில் மேலும் மேலும் பிரச்சனை வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளுடைய தாலி செயின் அவளுடைய கம்மல் இதெல்லாம் விற்று 2 லட்சத்தை ரெடி பண்ணிவிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் அத்தைக்கிட்டேயும் கொடுக்க சொன்ன. காணா போகலை பணம், இங்கே பீரோல் மேலே அலமாரியில் தான் இருந்துச்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ரோஹிணி அப்படி சொன்னாங்க அப்படின்னே. ஆமாம்மா அப்படிதாம்மா சொன்னா உடனே. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படியா, அப்படி என்னம்மா அப்படியே நீ என்கிட்ட கேட்குற, அப்போ உங்கள் வீட்டில் விஷயம்லாம் தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஐயோ ரோஹிணி வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, உங்கள்கிட்டயே சொல்லலைங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும், ஆனால் நீ போய் வீட்டில் யார்ட்டையும் சொல்லி வச்சுட்டு இருக்காதம்மா அப்படிங்கிறாங்க. சரிங்க ஆண்டி, அதெல்லாம் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு மீனா வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்து முத்துக்கிட்ட விவரத்தெல்லாம் சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்லு, அந்த பார்லர் அம்மா எப்படி உனக்கு உதவி செய்யும், அது உதவின்னு கேட்டு போனாலே செய்யாதே, அது எப்படி கேட்காம உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிது, இதில் ஏதோ உள்குத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் என்னங்க உள்குத்து இருக்குது, அவங்க தான் சொல்கிறாங்களே என் மேலே பழி விடக்கூடாது குடும்பத்தில் இருக்கிற ஒத்துமைக்காக அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, நீ அவ்வளோ ஈஸியாக பார்லர் அம்மாவெலாம் நீ நினச்சிக்கிறாத சரியா. இந்த வீட்டில் மனோஜ் தவிர வேறு யாருக்குமே அது உதவி செய்யாது, ஏன் அம்மாவுக்கு கூட அது உதவி செய்யாது, இது அம்மாவுக்கே தெரியாது. ரோஹிணின்னு சொல்லி பார்லர் அம்மா தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க, இதில் ஏதோ உள்குத்து இருக்குது, கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கிறேன் பார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உள்குத்து இருக்கோ வெளிக்குத்து இருக்கோ நீங்கள் கண்டுபிடிங்க, எனக்கு தெரியாது, நான் போய் பால் ஆற்றிட்டு வரேன் அப்படின்ட்டு மீனா போகிறாங்க. இரு மீனா, ஆனால் ஏன் உனக்கு உதவி செஞ்சிச்சு, எனக்கு அதான் டவுட்டாக இருக்குன்னு. ஐயோ விடுங்க, நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, நீங்களே யோசித்து நீங்களே பதில் காணுங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்த மறுநாள் விடிஞ்சிருது. கிச்சனில் வந்து மீனா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக ஸ்ருதி வராங்க. ஹாய் மீனா, நான் ஸ்ருதி வாங்க வாங்க, இட்லி ரெடியாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு. இல்லை எனக்கு இன்றைக்கி இட்லி வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு ஆம்லேட் போட்டு தரீங்களா, ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அதில் வெங்காயம் போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி போட்டு தரீங்கன்னா. ஐயோ உங்களுக்கு ஆம்லேட்லாம் போட தெரியுமா, சூப்பராக சொல்கிறீங்க அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. ஐயோ எனக்கு தெரியாது, இது ரவியோட ரெசிபி, இப்படி போட்டு கொடுத்தா செம்மையாக இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே நல்லா ரசித்து சாப்பிட்றீங்க அப்படின்னு. ஏன் இட்லி இருக்குது அதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை நான் டயட்டில் இருக்க போகிறேன், அந்த ரவி நான் அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போதே பூசணிக்கான்னு சொல்லிட்டான் தெரியுமா, நான் இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டேன், அதனால் நான் டயட்லேருந்து கொஞ்சம் வெயிட்டை கம்மி பண்ண போகிறேன் அப்படின்னு. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்பயும் போல தான் இருக்கீங்க மீனா சொல்கிறாங்க. இல்லை நிஜமாவே எனக்கே கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் நான் வெயிட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரோஹிணி வராங்க. வாங்க ரோஹிணி டிஃபன் ரெடி ஆயிரும், இட்லி சாப்பிட்றீங்களா அப்படின்னா. சரிங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரோஹிணி அப்படிங்கிறாங்க. மீனா வந்துட்டு எதுக்கு அப்படின்ட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்கள் எனக்காக பார்வதி ஆண்டி கிட்டக்க 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்கீங்களா அதுக்காக அப்படிங்கும். ரோஹிணிக்கு புறையிறது, என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. ஐயோ அந்த ஆண்டி கிட்டக்க யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னா அது ஒரு லூஸ் சொல்லிருச்சாங்கோ, ஒன்று விடாமல் அப்படியே சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு ரோஹிணி மனசுக்குள்ளே சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எதுக்கு இவங்களுக்கு ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிங்கன்ட்டு ஸ்ருதிக்கு டவுட் வந்துச்சு. இவள் வேற ஒருத்தி பெரிய இன்வெர்டர் மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காளே இவள் வேறு அப்படின்ட்டு ரோஹிணி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதான் சொன்னாங்களே குடும்ப ஒத்துமைக்காக, குடும்பத்தில் மேலும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறக்காக அப்படின்ட்டு. சரி இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க அப்படின்னு. அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நீங்கள் 2 லட்சம் கொடுத்துட்டீங்க, அப்போ அந்த காணா பணம் தானே, அப்போ அதை யார் எடுத்துருப்பா, இதில் என்ன பெரிய இருக்குது, நமக்கு விசாரிக்க வேண்டியதானே, பார்வதி ஆண்டி கிட்டக்க கேட்க வேண்டியது, அன்றைக்கி வீட்டுக்கு யார் வந்தாங்க என்ன ஏதுன்னு விவரம் கேட்டால் தெரிஞ்சிட போகுதுன்ட்டு ஸ்ருதி மேலும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஐயோ இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க, நான் அதுக்காக யார்கிட்ட
வரைக்குமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. அடுத்து ரோகிணி அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க. அடுத்து அவங்க இருந்துங்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏன் மீனா உங்களுக்காக அவங்க எப்படி அவ்வளோ ஈஸியாக இவ்வளோ 2,00,000 அதுவும் கொடுக்க மாட்டாங்களே, ரொம்ப கஷ்டமாச்சு. இதில் ஏதோ வந்து கரெக்டாக சம்திங் ஃபிஷ்ஷிங் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ உள்குத்து இருக்குது, இதே தாங்க அவரும் சொன்னாருன்னு. ஆமாம் கண்டிப்பாக இதில் ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்ட்டு சரி இதை பற்றி அப்புறம் பேசுகிறான்ட்டு ஸ்ருதி போயிடுறாங்க. அடுத்து கரெக்டாக முத்து வந்துடுறாரு. என்ன மீனா நான் சொன்ன மாதிரி பேசுனியானே? ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரியே சொன்னேன், ரோகிணிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு நான் பேசுனது. ஆனால் ஏதோ சம்திங் ஃபிஷ்ஷிங் அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. அது ஒரு விதமான மர்மங்க அப்படிங்கிறாங்க. மர்மமா? ஃபிஷ்ஷுன்னா மீன் தானே, அது எப்படி மர்மமாகும்? இந்த வெள்ளைக்காரங்க போனாங்க தப்பாக இங்கிலீஷை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரி அதோட இப்போ ரோகிணி என்ன சொன்னாங்கன்னா, ஆமாங்க அன்னைக்கு ஏதோ இருக்குது, அது ஏதோ ஒரு காரணத்தோடு தான் அவங்க இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி இந்த காரணம் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ரோகிணி வந்து அங்கே ஷோரூமில் இருக்காங்க. ஷோரூமில் நோட்டு கீட்டு எல்லாமே ஃபைல்லாம் எடுத்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் பார்க்குறாரு. என்ன மனோஜ் அப்படி பார்க்குற அப்படிங்கிறாங்க. இல்லை நீ அம்மாவுக்காக 2,00,000க்காகலாம் நீ பிரட்டி கொடுத்துருக்க, ரூபாவெல்லாம் பிரட்டி கொடுக்க, தாலி செயினெல்லாம் விற்றுட்ட, கம்மல்லாம் விற்றுட்ட, இப்படி கவரிங் பேக் நகையை போட்டுட்ருக்கீ அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன, எனக்கு நகையை விட உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம், நீ தான் எனக்கு முக்கியம் சரியா? அது ஆன்ட்டியால் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையை ஆன்ட்டிக்காக தான் சமாதானப்படுத்தணும், ஸோ அதுக்காக அதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் உனக்கு ஒரு தாலி செயின் கண்டிப்பாக சீக்கிரம் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக நேரம் ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வர்றாரு. சாமி அப்படிங்கிறாங்க. என்னையா சாமராயன் புகைப்படம் வந்திருக்கீங்களா? இல்லை சாமி உங்கள் கண்ணை எடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னையா சொல்கிறேன்னே, நீங்கள் இவ்வளோ பெரிய கடையை வச்சு நடத்துகிறீங்க, கடையில் கூட்டம் மாறி வருது, லாபம்னா உங்களுக்கு நிறையா வரும், அதனால நிறைய கண்கோளாறு பட்டிருக்கும், அந்த கண்கோளாறால் எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேனே, அதை எப்படி நீ எடுப்ப அப்படிங்கிறாங்க. அதான் சாமி இந்த ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படி ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறாங்க. இப்போ எடுத்துகிட்டு வர வாசலில் தான் வச்சுட்டு வந்திருக்கேன்ட்டு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. பார்த்தா அது விஜயா வந்து இதுக்கு முன்னாடி தலையில் மாவெல்லாம் கொட்டி முடியெல்லாம் விரித்து போட்டு ஃபோட்டோ எடுத்துருந்தாங்களே ஸ்ருதி அதை எடுத்து ஸ்டேட்டஸ் வேறு போட்டிருந்து ஒரு பெரிய ரகலையாச்சு வீட்டில். அந்த ஃபோட்டோவை பெருசாக ஃப்ரேம் போட்டு வாட்டியிருக்காங்க. ஆந்திராவில் விற்கிது, கர்நாடகா விற்கிது, விஜயவாடாலேருந்து வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கதையை கட்டி விட்றாரு. என்னையா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் சாமி இந்த ஃபோட்டோ பாருங்கள் அப்படின்ட்டு இந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க. இதே இந்த ஃபோட்டோ இவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு, அதுதான் உக்கரத்தில் இருக்குது சாமி அப்படிங்கிறாங்க. இது ரோஹிணி வேறு பார்க்குறாங்க. இது வந்து வரைஞ்ச மாதிரி இல்லையே, அப்படியே தத்ரூபமாக ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்ட்டு ரோஹிணி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் இது ஆன்ட்டி உங்கள் அம்மா அப்படின்னே. எங்கள் அம்மாவா அப்படின்ட்டு மனோஜும் பார்க்குறாங்க. ஆமாய்யா இது எங்கள் அம்மா ஃபோட்டோ எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. ஆமாம் ஒரு ஸ்ருதி வந்து மாவு கொட்டும்போது ஃபோட்டோ எடுத்தாங்களே அதுவாக இருக்கும். அதுவா, எல்லாத்துக்கும் இந்த முத்து தான் காரணம், இவன் தான் எப்படியாவது ஃபோட்டோவில் வெளியிட்டுருப்பனே. நீ ஏன் மனோஜ் எப்போ பார்த்தாலும் முத்தையே காரணம் சொல்லிகிட்டே இருக்குன்னு. இல்லை கண்டிப்பாக அவனுக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி இந்த ஃபோட்டோ எவ்வளோக்கே விற்கிற அப்படிங்கிறாங்க. 200 சாமி அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன், இன்னும் வேறு ஃபோட்டோ வச்சிருக்கேனே, இதெல்லாம் விற்றுருச்சுன்னா திருப்பி நான் ஆர்டர் போட்டு வாங்குவேன் சாமி, எனக்கு வந்துரும்ல ஆர்டர் போட்டா அப்படிங்கிறாங்க. இன்னும் கொடுக்க இந்த ஃபோட்டோ வாங்கி வித்தன்னு பார்த்துக்கோ, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி, இது எங்கள் அம்மா ஐயானே. ஆமாம் சாமி இது இந்த அம்மா எல்லாத்துக்கும் அம்மா தான், உக்ராங்காளி அம்மா அப்படிங்கிறாங்க. இது நிஜமாயே எங்கள் அம்மா ஐயா, உனக்கு சொன்னால் புரியாது, போய் என் ஃபோட்டோ எல்லாத்தையும் குடியனே. பார்த்தீங்களா சாமி இந்த ஃபோட்டோ விற்ற எனக்கே லாபம் ஒரே நாள் இவ்வளோ வந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும், நீங்கள் இதை வச்சு பூஜை பண்ணுங்க சாமி, உங்களுடைய கண்கொளாறு எல்லாமே போயிடும் அப்படிங்கிறாங்க. நீ வேறு போயா நீ அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் எதுக்கு நீ இவ்வளோ ஃபோட்டோவை காசு கொடுத்து வாங்குறேன்னு, பின்னும் எங்கள் அம்மாவை கூவி விற்றுக்கிட்டு இருக்கோம், அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறியா, ரூபா கொடுத்து வாங்குவேன் எல்லா ஃபோட்டோவை அப்படின்ட்டு எல்லா ஃபோட்டோ ரூபா கொடுத்து வாங்கிடுறாரு.